ராதவ் அர்ஜுனா கலவரத்தை தூண்டும் வகையில் வலைதளத்தில் பதிவிட்ட வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்ற நிலையில் மனுவை குற்ற வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கை ரத்து செய்ய கோரி திரு ராதவ் அர்ஜுனா மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இவருடைய மனு மீது நவம்பர் 6ஆம் தேதி நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணை நடத்தவும் தொடர்ந்து குற்ற வழக்கு விசாரணை நீதிபதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் செய்த போதே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில அந்த வழக்கு சம்பந்தமாக தாவேகா நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில தாவேகாவினுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுனா தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டார். அந்த பதிவில் அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக இலங்கை, நேபாளம் போன்ற நாடுகளைப் போல ஜென்சி புரட்சி ஏற்படும் என்று தமிழக அரசை எச்சரிக்கும் வகையில் அந்த பதிவை அவர் செய்திருந்தார். இது தொடர்பாக ராதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக கலவரத்தை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பதிவிட்ட 34 நிமிடங்கள்ல அந்த பதிவை நீக்கிவிட்டதாகவும், அரசியல் உள்நோக்கத்தோடு தனக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், தன்னுடைய எக்ஸ் பதிவு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில பதிவிடவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். காவல்துறையினர் தன் மீதான இந்த நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இன்றைக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டில்லியிலிருந்து ஆஜராயிருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராயிருந்தார். அதே சமயம் தலைமை நீதிபதி எழுந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் விசாரணைக்கு இந்த பட்டியலிடப்பட்டதாகவும், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வழக்கை ரத்து செய்யக்கூடிய இந்த வழக்கை குற்றவியல் நீதிபதி ஒற்றை நீதிபதிக்கே அனுப்பி வைப்பதாகவும் நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கை இந்த குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு நவம்பர் 5ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.